வாழைப்பூ அரிசி களைஞ்ச தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், முழு பூண்டு, 2 தக்காளி, 2 வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு பார்க்கலாம். இப்போது பச்சை பயிரும் கடலைப்பயிரும் கழுவியாச்சு. இப்போது வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடிட்டு எத்தனை விசில் விட போகிற? 3 விசில். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பூண்டும் வாழைப்பூவும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் நல்லா போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சுருக்கோம், சூடாகட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இப்போது கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள். வாழைப்பூ வாய்வு, அதனால தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வாழைப்பூ கூட்டுக்கூடயே சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு போடல. ஏன்னா பச்சை பயிர் நம்ம உப்பு போட்டு வேக வச்சா வேகாது. அதனால தான் இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பூண்டு நசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இது நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.